வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். நான் அன்பு பாலமனசாமி. இன்றைக்கி 33 நாளில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் தீபக் வந்து இந்த தர்பூஸ் இருக்கார்ல, திவாகரையும் அதுக்கப்புறம் வினோத்தையும் கூப்பிட்டு வச்சு, எப்பா நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லாவே இருக்குது, நீங்கள் வந்து செந்தில் கவுண்டமணி அளவுக்கும் நல்ல கவுண்டர்ஸ் போட்டு நல்லா இருக்கீங்க, ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கனாக்கா கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் இதனையே நல்லா பண்ணிங்கனாக்கா ரொம்ப பெரிய ஆளாக வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே போட்டு உடைச்சிறாரு. ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷனை ஆல்ரெடி ரொம்ப புரிகிற அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே விஜய் சேதுபதியை வளரிட்டு இருந்தார். அவங்க இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. வினோத்துக்கு ஓரளவுக்கு புரியுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து வினோத் அவர்கள் தர்பூஸ் அதாவது திவாகர் எங்கே போனாலும் அவர் கூட சேர்ந்துட்டு அந்த கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு என்ன மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஜாதிய திமிரு. அதான் வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ஆள், நம்ம வச்சு இவெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆயிடறானே அப்படின்ற ஒரு காண்டு வந்து அவருக்கு இருக்குது. அதனால தான் வந்து ஒரு அளவுக்கு அந்த கோஆர்டினேஷனே இல்லாமல் போயிட்டுருக்கு. பட் இந்த விஷயம் இதோட தெளிவாக, இதோட ஓப்பனாக, இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்குமே புரிய வைக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஐ ரியலி டோன்ட் நோ ஹவ் தே வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகேவா, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் விஜய் டிவி இந்த அளவுக்கு ஓப்பனாக இன்னும் 70 நாள் இருக்குது. ஸோ எங்ககிட்டருந்து ஏதாவது இருந்து நம்மளுக்கு ஒரு ஜாலியான கண்டென்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸே கூப்பிட்டு ரெண்டு பேரையும் ஒரு மூலையில் உட்கார வச்சு, எப்பா நீங்கள் இதே போல் பண்ணுங்கப்பா, வேறு எதுவும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒழிய இவங்க திறந்துற மாதிரி எனக்கு தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆச்சரியப்படும் வகையில் விஜய் பார்வதியை எல்லாரும் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சில புது டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல. எஃப்ஜே வந்து யார் புதுசாக வந்தாலும் அவங்க கூட ஒட்டிக்க வரல. ஸோ எஃப்ஜே வந்து அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கூட ஒட்டிக்கிட்டாரு. ஸோ எஃப்ஜே வந்து பிரஜினை சொல்ல, பிரஜின் அதுக்கப்புறம் வந்து திவ்யா இப்போ சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து எஃப்ஜேவை சொல்ல மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு முக்கியமாக ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, விஜய் பார்வதி நேராக வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வீக் நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்னாக்கா பிரஜன் அப்படின்னு சொல்கிறவொன்னே எனக்கு தூக்கி வாரி போச்சு. ஏமா அப்படின்னு கேட்டாக்கா, ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து மனசில் வச்சுக்காமல் நான் சொன்ன விஷயங்களில் பாதியாச்சும், அதாவது அவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவர் செஞ்சார், ஸோ அதனால் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா நீ ஆல்ரெடி எல்லாரு கூடயுமே கான்ஃப்ளிக்ட் தான் இருக்கு, இவங்க புதுசாக வந்த ஒரு ஆள் அவ்வளோதான், மற்றபடி பழைய கண்டஸ்டன்ட் கூடவே உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது 3 நாளும், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்து அவங்கள கலாச்சி, கேப்டன் இல்லை அத்தனை கேப்டன் ஆகும்போது அவங்கள மதிக்காமல் நீ கலாச்சி விஷயங்கள் எல்லாம் மறந்து அந்த ஹவுஸில் இருக்கிற எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்கல்ல. ஃபஸ்ட் நீங்கள் அவங்களுக்கு தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் தந்துக்கணும், அவங்கள ஒருத்தர் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இவர் தூக்கி பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் தந்தீங்க. ஏன்னா வந்து புதுசாக வந்திருக்காரு, இவர் தான் ரொம்ப அட்டாக்கிங் மோடில் அங்கே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டில், அதனால் இவரை கூல் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து தான் நானும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பிரஜினும் அப்படி தான் நினைக்கிறேன். கடைசியில் வந்து ஜெயிலில் இருக்கும்போது, ஜெயிலில் அவங்க பண்ணிட்டு இருக்குல்ல, அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணும்போது அதை போட்டு உடைக்கிறாரு. வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அடுத்த நிகழ்ச்சி இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஒருத்தர் மாற்றி கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எஃப்ஜேபியும் சாண்ட்ராவும் சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்கில் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்ரெட் டாஸ்க்குள்ள நடந்த விஷயங்கள். ஸோ அது ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வருமானாக்கா கண்டிப்பாக வராது. பிக் பாஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்துக்கலாம், அதாவது வின் பண்ணாங்களா, வின் பண்ணியிருந்தாக்கா இந்த மாதிரியான டாஸ்கில் அவங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் கூட அவார்டு வாங்கியிருந்துருக்கலாம். ஓகேவா. ஸோ பிக் பாஸ் அதை ரிவீல் பண்ணாதனால எல்லா ஹவுஸ் மட்டும் அவங்க பண்ண பிஹேவியர்ஸ் வந்து தப்பான பிஹேவியர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க தூக்கி கொடுத்துனாங்க. அது ஓகே. ரெண்டாவது எஃப்ஜே வந்து தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். இப்போ எல்லாமே முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டில் டவுன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது. நம்ம பிரஜின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, எனக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கில் வந்து நான் வந்து அமித்தை சூஸ் பண்ணுறேன். எதுக்காகப்பா அமித் அப்படின்னாக்கா, இவங்க பொண்டாட்டியே உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு பாடி கார்டு மாதிரி நின்றுறான். அதாவது வந்து லாக் பண்ணதுனாக்கா வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த டோரை வெளியே வராத மாதிரி லாக் பண்ணி நின்றுந்தார். ஓகேவா. அதுக்கு இவர் சொல்கிறாரு, பொம்பளையும் லாக் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறது இல்லையும் ஓகே, எனக்கு அக்செப்ட். ஓகே, ஒரு பொம்பளையோ உள்ள வச்சு லாக் பண்ணதில் ஓகே, கூடாது தான். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, பிக் பாஸ் ரூல் புக்கில் அது இல்லை அப்படின்றதோ அது வெளியும் ஓகே, ஆனால் அப்படியே இருந்தாலும் லாக் பண்ணக்கூடாது. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு நல்ல புருஷன், நீ மட்டும் லாக் பண்ண அப்படின்னாக்கா என் ரியல் பிரச்சனை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது எப்படிப்பா, பிக் பாஸ் ரூல் புக்கில் இருந்தாக்கா அதாவது நீங்கள் டாஸ்க் பண்ணுறங்க சீக்ரெட் டாஸ்க் உங்கள் ஆம்டே பொண்டாட்டிக்கு மட்டும்தான் சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியும், மற்ற யாருக்குமே சீக்ரெட் டாஸ்க்காக தெரியாது. அவங்க வந்து நியூஸஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க கெஸ்ட்டே வந்து அவங்கள வந்து த்ரோ அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கே சொல்லி அவங்க தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இவங்க திரும்ப சொல்லியும் இவங்க கேட்காதனால வீடியோ டிசைட் பண்ணி மேனேஜர் சொல்லி தான் எத்தனை போய் அடைக்கிறாங்க. அவரும் உள்ளே போட்டுட்டு டோரை தான் லாக் பண்ணிட்டுருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சியா, திவ்யெல்லாம் வந்து அது எப்படி ஒருத்தரை வந்து தனியாக விட்டுட்டு நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதே திவ்யா தானே சொல்லியிருந்தாங்கனாக்கா, யாராச்சும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையானாக்கா நான் அந்த டீமே ஃபயர் பண்ணிட்டுருவேன், அந்த டீமே இல்லாமல் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூவிட்டு இருந்த நம்மளுடைய திவ்யா அவர்கள் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு அது போலலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆம்டே முண்டாட்டி அவ்வளோ பாசமாக இருக்குனாக்கா நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய ஷோ வந்து இந்த ஜோடி நம்பர் 1. ஸோ அது போல் ஷோவுக்கு போனீங்கன்னாக்கா உங்களை புருஷன் முண்டாட்டி மாதிரி அழகாக தாம்பால் தட்டில் வச்சு பார்த்துக்குவாங்க. இது வந்து பிக் பாஸ் ஷோ. நீங்கள் இங்கே வந்திருக்குது வந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டை தான் உள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி எங்கே போனாலும் சண்டை போட்டு தெரியுதெல்லாம் வந்து எவ்வளோ நாளுக்கு வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. லெட்ஸ் see how it goes. ஓகேவா, அது போல் வந்து அவர் சொன்ன அந்த டோனும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, அமித்தை வந்து டைரெக்டாக த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது மட்டும் இல்லை, இந்த வீட்டையே த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதாவது என் பொண்டாட்டி மேலே யாராச்சும் கையை வச்சிங்க அப்படின்னாக்கா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகேவா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரோமோவில் ஒரு விஷயம் வந்ததில்ல, அதாவது ப்ரோமோ 3ல் ஒரு விஷயம் வந்தது, மார்க் பண்ணுற மாதிரி இவங்க விஜய் ப்ளஸ் பார்வதியை. நான் அதுதான் ரொம்ப டாக்ஸிக்கான கண்டென்ட்னு நினச்சிருந்தாக்கா அதை விட டாக்ஸிக்கான கண்டென்ட்டாக இது வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து டாக்ஸிக்காக இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வந்து இது கம்பேர் பண்ணும்போது அது கம்மியாக தான் தெரிஞ்சது. என்ன ரீசன்னாக்கா, ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக ஆல்ரெடி சூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. தேவையே இல்லாமல் பார்வதி வந்து இவர் மேலே நான் கையை வச்சேன், இவர் என்னை தட்டி விட்டார், எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து போயிட்டு கனி அக்கா மேலெலாம் பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு அக்வசேஷனாக அங்கே வச்சாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வைக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்கும்போதே ஒன்று வச்சுருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் இவர் சொல்ல முடியாது அப்படின்னு காரணத்துக்காக ஆட் ஆனால் அதை சொல்கிறீங்க. நீங்கள் ஆட் ஆனால் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பார்வதி. நீங்கள் தனியாக கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் நீங்கள் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ இது தேவையே இல்லாமல் எந்த கேட்டகரிக்குள்ளே இல்லாமல் அங்கே போயிட்டு ஒரு அக்வசேஷன் வைக்கும்போது அவர் வந்து ரொம்ப பர்சனலாக தான் எடுத்துக்குவார். ஆல்ரெடி அவர் பீக்கில் தான் இருக்கார்ல. ஸோ ஆல்ரெடி பேப்பர் ரோடி ஒரு பீக்கில் இருக்கிறதுனால பேப்பர் ரோடி இதையும் வந்து பயமான பீக்கில் எடுத்துகிட்டு ஓகே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு குதிக்கிறாரு. நான் இதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தே ஆகணும் சொல்லி பிக் பாஸ் தம்பி உட்காருப்பா, நீ எதனா சொன்னல, அதாவது என் பொண்டாட்டியை ஜெயிலில் போட்டாக்கா நடக்கிறது வேறு, உண்மையான பிரச்சனை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிக் பாஸ் சொல்கிறாரு. ஃபஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அனௌன்ஸ்மெண்ட்னாக்கா எஃப்ஜேவையும் இவங்களும் தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படின்னு தான் அனௌன்ஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தம்பி நீ வந்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் கரெக்டாக. நீங்கள் என் மேலே கை வைக்கும்போது எனக்கு அது ட்ரிகர் ஆச்சு, அது எனக்கு தப்பாகவும் பட்டுது, அதனால தான் நான் வந்து அது போல் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது இன்னும் ஓகே தான், அது அக்செப்டபிள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் விஜய் பார்வதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா இவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்க இடம் கொடுப்பாங்க சில விஷயங்கள், அதாவது ஹை லெவலில் சொல்கிறேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பெரிய போகும்போது அவங்க என்ன இது போல் மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷனை வைப்பாங்க. அந்த அலிகேஷன் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அது அப்படியே கடந்து போயிடுவாங்க, அதை அப்படியே வச்சுட்டு. ஸோ அது போல் வந்து ஒரு அலிகேஷனை வைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் பண்ணி முடித்த உடனே அது வராத மாதிரி பார்த்துக்கணும். அதையே சுற்றிட்டு அதையே ஒரு கண்டென்ட்டாக மாற்றிட்டு இருந்தாக்கா வெளியேருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் பிரஜன் சொன்ன அந்த கண்டென்ட் வந்து அதாவது விஜய் பார்வதிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த கொடுத்த விதம் இருக்குல்ல, அவங்கள மார்க் பண்ணது அதுபோலாம் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் ஆட் பண்ணுவார்ல, நான் ஒரு நல்ல புருஷன், எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, நான் அப்படி எங்களுக்கு அக்காவும் வேணாம் தங்கச்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளா பிளா பிளான்னு ஆட் பண்ணதெல்லாம் வந்து ஓவர் ஆக்டிங்கில் போயிடுச்சு. ஆக்ட் பண்ணது ஓகே, ஓவர் ஆக்டிங் வந்து ரொம்ப கிரிஞ்சாக அது வந்து
போர்ட்ரேட் பண்ணப்பட்டது. ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டு, பட் அதுக்கப்புறம் ஆட் ஆன் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. அதுவே வந்து ஃபயர்பேக் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே இங்கே விஜய் பார்வதி வந்து அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்ல, அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்போதே பயந்து கொடுக்குறாங்க. அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. ஆக்சுவலாக வந்து இந்த வாரம் விஜய் பார்வதி டாஸ்க் பண்ணதே ஒரு ஆச்சரியம். அதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்க வந்து அதை விட ஆச்சரியம். நம்பல அவங்களே சொல்கிறாங்க அதெல்லாம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பார்க்கறலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயந்துட்டு ஒரு விதமாக வந்து நான் இப்படி தான் வச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் போர்ட்ரேட் பண்ணுறாரு அப்படி. ஸோ ஒரு விஷயம் வந்து அதாவது நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகட்டும், அதை வந்து வியானா வந்து டீக்ரிட் பண்ண ஒரு விதம் இருக்குது பார்த்தியா. அதாவது அவங்க மட்டும் ஒருத்தனுக்கு ஒருத்தரியாக வாழ மாதிரியும் உங்களை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைனை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க போர்ட்ரேட் பண்ணதும் ஒரு விதத்தில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. இது யார், வியானாவா இது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கே தோணுச்சு. வியானா வந்து விஜய் பார்வதிக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வியானா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. அவங்க வைக்கிற அந்த பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படின்ற பர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து வியானாவை இதுக்கப்புறமே வந்து ஒரு டம்மியான கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஃபைனல் வெளியும் போகக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான கண்டெஸ்டன்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்மள வியானாவை. அதுக்கப்புறம் தூக்கி ஜெயிலில் போகிறாங்க. ஜெயிலில் போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்கெண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அதாவது அங்கே கிடைக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பற்றியா நம்மளுடைய ஹீரோ பேப்பர் ரபடி அவரெல்லாம் சேது வட்டம் நான் சேதுக்கிட்டே பேசிக்கிறேன், சேது வட்டம் நான் சேதுக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது மாதிரி தெரிஞ்சிருந்தார். சேதுக்கிட்ட என்ன பேச போகிறான்னு தெரியல. இவர் ஃப்ரெண்டு சேது அப்படின்ற மூட்லேருந்து ஒன்றும் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவர் இப்போ அவங்க ஃப்ரெண்டு இல்லை பாஸு, இப்போ அவர் ஹோஸ்ட்டுக்கு பேர் சொல்லி கூப்பிட்றது கரெக்டான ஒரு விஷயம் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். கமலஹாசனே பேர் சொல்லி தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் எல்லாருமே வந்து பேர் சொல்லாத நிலைமையில் இவர் மட்டும் ஃப்ரெண்டுன்ற பற்றில சேதுன்னு சொல்லிட்டுருக்காரு. லெட்ஸ் சி எப்படி நாளைக்கு வந்து சேதுன்னு அட்ரஸ் பண்ணுறாரா, சேது சாருன்னு அட்ரஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பேரிட்டு கூப்பிட்றதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லைப்பா. அவர் சேதுன்னு கூப்பிட்டோம், விஜய்னு கூப்பிட்டோம், பதின்னு கூப்பிட்டோம், நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி இது எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பிக் பாஸி அவர் வந்து இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க, சார்ன்னு சொல்லுங்கள், பிக் பாஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நான் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அதாவது நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் கமெண்ட் பாஸ் பண்ணுங்க, பாடி நகருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விக்ரமை பார்த்து பாடி நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பாஸ் பண்ணுற ஐயோ இது மாக்கிங்கா, ஐயோ இது பாடி ஷேமிங் அப்படின்றாங்க. பாடி நகருது பாடி ஷேமிங்லாம் என்னம்மா, அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை. ஆனால் இவங்க வந்து என்னமா கிளாஸ் எடுத்தாங்க தெரியுமா உள்ளே வரும்போது. அதாவது கட்டசின்னா என்னன்னு தெரியுமா, மேனஸ்னா என்னன்னு தெரியுமா, டெக்கோரம் என்னன்னு தெரியுமா, ஒரு ஹோஸ்ட்டுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுங்க. வந்து தூக்கி பிக் பாஸ் இதில் போட்டு அடிக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க, பிக் பாஸ்னா பெரிய இதுவான்றாங்க. இவங்கெல்லாம் ஏம்மா எங்கேருந்தம்மா இருந்த நீ அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்க தோணுது. அதுக்கப்புறம் இவங்களோட அஃபிஷியல் பேஜில் வந்து அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் 7 அர்ச்சனா மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 வந்து திவ்யா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஏமா அங்கே அர்ச்சனா வந்து வின் பண்ணதே ஒரு ஸ்கேமு, புரியுதா. அர்ச்சனா அவர்கள் ஒருத்தன கண்டஸ்டண்ட்டே கிடையாது. அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் தூக்கணும் அப்படின்ற பர்ஸ்பெக்டில் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இந்த பொண்ணு யூஸ் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஓட் பண்ணி வின் பண்ண வச்சாங்க, ஓகேவா. மற்றபடி அவங்க வந்து ஒர்த்து கிடையாது, அர்ச்சனாவே அங்கே ஒர்த்து கிடையாது. அங்கே வந்து பிரதீப் அந்தோணிக்கு ஆதரவாக செயல் பண்ணணும், பிரதீப் அந்தோணியை வெளியேற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு கடுப்பில் விஜய் அர்ச்சனாவை அங்கே தூக்கின்னு போய் கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி விஜய் அர்ச்சனா வந்து சில பர்ஃபார்மன்ஸை தவிர வேறு எதுவும் பெருசாக அவங்க பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியோட கருத்துக்கள் இதுதான். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்துரை பகுதியில் கண்டிப்பாக தெரிவிங்க. மறக்காமல் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பிஹேவியர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க, நான் இப்போ ஆட் பண்ண மாதிரி. ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ட்ராக் ஹவு ஈச் பெர்ஃபார்மர் ஆர் பெர்ஃபார்மிங் இன் தர் ஓன் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்றது சார்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுவீங்க. ஓகே, அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. பாய்.